வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகனார இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழமொழி நாடுக்கான பார்ட் 2 வீடியோ தாங்க. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காத பாத்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து வச்சிருக்கேன். இப்ப பார்ட் 2 வீடியோ நம்ம 326ல இருந்து 350 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே பார்ட் 1ல 301ல இருந்து 325 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஓகேவா? இது ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்ப பார்ட் 2ல 326ல இருந்து 350 வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது வந்து பழமொழி, இது வந்து அதுக்கான பொருள். ஓகேவா? சார் மறுபடியும் 326ல இருந்து கவனிங்க. சோ 326 என்ன சொல்றாங்க? பெரியவாம் ஆற்றமும் முன்கை நெடியாருக்கு தோல் அப்படின்னு சொல்றாங்க. இது பழமொழி. இதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? மனம் தளர்ச்சி கூடாதுன்னு சொல்றாங்க. மன தளர்ச்சி கூடாது. இப்ப நம்ம எல்லாம் எப்ப வந்து ஃபீல் பண்ணுவோம்? மன தளர்ச்சி வந்து ஃபீல் பண்ணுவோம். போன வாட்டியே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்கணும், ஐயோ கிளியர் பண்ண முடியல சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காரக்கூடாதுப்பா. நம்ம முன்கை எடுத்து நம்ம தோல் வந்து நம்ம இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்மளால முடியும், எது வந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். என்ன போன வாட்டி பாசிட்டிவ் வாங்க முடியும்னா இந்த வாட்டி வாங்க முடியாதா? ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு போட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்கை எடுத்து நம்ம தோல் நம்ம தட்டிக்கணும். என்ன சும்மா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், அப்புறம் ஜாகிரபி, சயின்ஸ் புரிஞ்சு போச்சா? அப்புறம் வந்து அவுட் சோர்ஸ்னா 10 புக் இருக்குமா, எதையும் நான் ஒரு கை பாத்துருவேன், இந்த வாட்டி விடுறதாவே இல்லை அப்படின்னு நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிடணும். முன்கை எடுத்து தோல்ல தட்டி நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்மளால முடியும், ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கணும். இப்படி படிச்சுன்னா எக்ஸாம்ல போஸ்டிங் தட்டி தூக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே முன்கை தோல் ஞாபகம் வச்சா நம்ம என்ன அர்த்தம்? மன தளர்ச்சி கூடாது. அது மன தளர்ச்சி கூடாதுன்னு ஞாபகம். ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு மன தளர்ச்சி வந்தா, இது நான் சொல்றேன், இது வந்து பழமொழியில சொல்லியிருக்காங்க, இதை நான் சொல்றேன். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்களோ மன தளர்ச்சி வருது, அப்பெல்லாம் உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். யாராச்சும் வந்து சொல்லுவாங்களா யோசிக்காது. ஓகேவா? நம்மளால முடியும், ஒரு கை எதாவது பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? 327 பாருங்க. பெரியாரை சார்ந்து கேழியில இல். ஓகேவா? இதுல என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, பெரியாரை சார்ந்து இதுலயும் இருக்கும், இதுலயும் பெரியாரை சார்ந்துன்னு இருக்கும். இதுல வேற ஒண்ணுமே இல்லை, அப்படியே இதே பார்த்துட்டு போயிடலாம். இதே மாதிரி நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். பார்ட் 1 வீடியோல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பேதையர் நட்புன்னு ஒண்ணு பார்த்துருப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் பெரியாரை சார்ந்து இதையும் நம்ம எப்படி சப்ஜெக்ட் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பெரியார்னா ஒண்ணும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட். டிஎன்பிஎஸ்சிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஓகேவா? குரூப் 4 குரூப் 2 எழுதிருப்பாங்க. ஆனா குரூப் 2 மெயின்ஸ்ல போயிட்டு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்ல போயிட்டு கிளியர் பண்ணாம இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க பெரியவங்களா இருக்கணும், அதாவது சீனியரா எடுத்துக்கிட்டு அவங்க எதனால எக்ஸாம் கிளியர் பண்ணல, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட தப்பு வந்து நம்ம உணரணும். இல்ல நம்மளே கூட சில தப்புகள் செஞ்சிருப்போம். போன எக்ஸாம்ல கிளியர் பண்ணாம இருக்கக்கூடிய நம்மளே கூட சில தப்புகள் வந்து செஞ்சிருப்போம். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணணும். எதனால நம்ம கிளியர் பண்ணல, நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம், படிச்சோம் ஆனா டெஸ்ட் போடலையா, இல்ல படிச்சு நம்ம ரிவிஷன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளே வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரியாரை சார்ந்து அவங்க சொல்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து பயன் அடைஞ்சு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த இதுல இருந்து என்ன கேட்க போறாங்கன்னா, பெரியாரை சார்ந்து கேழியிலார் இல் அப்படின்னு வந்தாலே பெரியாரை சார்ந்து. ஓகேவா? இதுல இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு பெரியவங்க தான். போன எக்ஸாம் என்ன பண்ணீங்களோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு போயிடணும். அதான் பயன் அடைஞ்சு அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. சோ 328 என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பழியும் பேணாதாருக்கு இல். சோ பழினா வந்து கெட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கெட்டது பண்றவங்க தீயவர்னு வச்சுக்கலாமா? இதுல வந்து என்ன சொல்றாங்க, அது பெரும் பழியாம். இதுக்கு என்ன பொருள் சொல்றான்னா, பழிக்காரன் பழிக்கு அஞ்சான். தப்பு பண்றவங்க பண்றது தப்புனே தெரியாம அவன் பாட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, பழிக்காரன் பழிக்கு அஞ்சான். தப்பு பண்றவங்க அவங்க பண்றது தப்புன்னு நினைச்சு அவங்க பயப்படவே மாட்டாங்க, பாட்டு இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நல்லவங்க இருக்காங்க, ஒரு நல்ல பையன் நல்லவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டா கூட அவங்க மனசு வந்து ஊத்திட்டே இருக்கும். ஐயோ தெரியாம நம்ம பண்ணிட்டுமே, அச்சிச்சோ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட ஒரு இதோட இருப்பாங்க. அந்த குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நல்லவங்க ஆனா கெட்டவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. கெட்டது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ அதான் சொல்றாங்க. அப்ப பழிக்காரன் பழிக்கு அஞ்சான். ஆமா தானே? சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுலயே பழின்னு இருக்கு, அதுவும் பெரும் பழி, சின்ன பழி கூட இல்லையா, பெரும் பழின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது முடிஞ்சா அப்படியே கவனிங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வுன்றாங்க. ஓகேவா? சூப்பரா சொல்றாங்க பாருங்க. என்னவா? பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. இதை படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். பேதைன்னு அர்த்தம், அறிவில்லாதன்னு அர்த்தம். அப்ப அறிவில்லாதவங்களுக்கு என்னதான் உரைச்சாலும் சொன்னாலும் தோன்றாது உணர்வு. அவங்க சுத்தமா இதுவே இருக்காங்க, அவனுக்கே ஆல்ரெடி அறிவில்லைன்னு சொல்றாங்க.
டேய் தம்பி நீங்க பண்றது தப்புப்பா, நீங்க இப்படி செய்யாதீங்கப்பா, அப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும், யாராச்சும் சொன்னாலும் உரைச்சாலும் அவங்களுக்கு என்ன இருக்காங்க, உணர்ச்சியா இருக்காங்க, தோன்றாது உணர்வுன்றாங்க. அதான சொல்லியிருக்காங்க, பேதைக்கு பேதை உணர்வு வராது. புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஷார்ட்கட்லாம் தேவையான. ஸோ அப்ப ரெண்டுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. அந்த பாடல் வரியிலேயே அந்த பொருள் வந்து இருக்கு. ஓகே, ஏற்கனவே நம்ம பேதையருக்கு நட்பு பேதையருக்கு நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க பேதையருக்கு உரைத்தாலும் தோன்றாத உணர்வு. ஓகே, அது அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் எதிர வேண்டியதான். பேதைக்கு உணர்வு, பேதைக்கு உணர்வு வராது. அவன் தானே, அறிவில்லாதவங்க உணர்வு இருக்காது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சு வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 330 என்ன சொன்னா, பைங்கரும்பு மென்றிருந்தும் பாகு செயல். பைங்கரும்பு என்றிருந்தும் பாகு செயல். அப்ப நம்ம கரும்புல இருந்து என்ன கிடைக்கும்? பாகு கிடைக்கும். அதான் அதுக்கு சக்கரை பாகு, வெள்ளை பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரும்புல இருந்து நமக்கு பாகு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம தர்மம் செஞ்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பைங்கரும்பு மென்றிருந்தும் பாகு செயல் அப்படின்னா தர்மத்தால் மோட்சம்னு அர்த்தம். அதான் கரும்புல இருந்து பாகு கிடைக்கும், நீங்க தர்மம் பண்ணா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவ்வளவுதானே, புரிஞ்சு போச்சா? அப்படியே நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து 31 கவனிங்க. பொருந்தாமன் ஆக சுவர். இந்த பொருந்தாமனை பரந்தாமன் மாத்திருங்க. ஓகேவா? பரந்தாமன் ஹெல்ப் பண்ண மாட்டான். அது என்ன பரந்தாமன் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு அர்த்தம்? அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சோ இங்க பொருந்தாமன்ற பரந்தாமன் மாத்திடுமா? சோ தீயவர் நட்பாகி உதவார். என்னது? தீயவர் நட்பாகி உதவார். கெட்டவங்க எப்பவுமே நமக்கு என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்றாங்க. கரெக்டா? அதான் நான் சொன்னேன். ஸோ பரந்தாமன் ஆகசுவர். பரந்தாமன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். என்னதான் பரந்தாமன் நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். முடிஞ்சா? ஸோ அப்ப தீயவர் நட்பாகி உதவார். பரந்தாமன் அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. புரிஞ்சு போச்சா? ஸோ 330 முடிச்சு. அடுத்து 332. இதுல என்ன சொல்றாங்க? பொருள் கொடுத்தும் கொல்லார் இருள். என்னது? பொருள் கொடுத்து கொல்லார் இருள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து இருள்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கான பொருள் என்ன? பயன் உள்ளன கற்றல். பயன் உள்ளன கற்றல். இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு இருட்டுல ஒரு வெளிச்சம், அதாவது ஒரு விளக்கு வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய முக்கியமான புத்தகங்களே நம்ம படிக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்களை எது தேவையோ அதை படிச்சு பயன்பெற்று போயிடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எப்படி இருள்ல ஒரு விளக்கு வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கு, வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய புத்தகங்களை நம்ம படிக்கணும். வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய புத்தகத்தை தான் படிக்கணும்ன்றாங்க. சும்மா இருக்கிற புக்ல படின்னு சொல்லல. ஓகே, பயன் உள்ளன கற்றல். நமக்கு வாழ்க்கைக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுக்கான இது என்ன அப்படின்னா, இதுக்கான உண்மையான அர்த்தமே இதுதான். இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தமே இருட்டுல எப்படி இது நமக்கு வெளிச்சத்தை தருதோ, விளக்கு வந்து வெளிச்சத்தை தருதோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அந்த புத்தகத்தை படிச்சு பயன்பெற்று வெளிச்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, பயனுள்ளன கற்றல். நமக்கு தேவையான படிங்க. சிலபஸ் எடுத்து மட்டும் படிங்கப்பா. நம்ம பார்ப்போம் யூடியூப்ல, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த பிடிஎஃப் இருக்கு அந்த பிடிஎஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளும் போன் வாங்கி பிடிஎஃப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வாங்கி வச்சிருப்போம். ஆனா ஒரு நாள் எடுத்து படிக்க மாட்டோம். அப்ப எதுக்கு வாங்குறீங்க? எதுக்கு பிடிஎஃப் கமெண்ட் பண்ணி வாங்கி போன்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க? படிக்க தானே, ஆனா படிக்கவே மாட்டீங்களே. படிக்கணும்னு வரீங்க ஆனா படிக்க மாட்டீங்க. அப்ப அது வந்து தேவையில்லாத விஷயமா தானே இருக்கு. ஒரு புக்கை நீங்க பிடிஎஃப் கமெண்ட் பண்ணி ஒரு புக்கை நீங்க வாங்கினாலும் அந்த ஒரு புக்கே நம்ம படிச்சு முடிக்கணும். அதுதான் சிறந்தது. சும்மா வாங்கி அங்க இருக்கிற 10,000 அங்க அந்த யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல், அந்த டெலிகிராம், யூடியூப், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி போன்ல இருந்து ஸ்டோரேஜ் பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதான் அந்த இந்த பழமொழியில சொல்ல வரேன். ஓகேவா? பொருள் கொடுத்தும் கொல்லார் இருள். ஓகேவா? முதல்ல படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். பயனுள்ளவனை பயனுள்ளவற்றை கற்றல். எது நமக்கு தேவைப்படுதோ அதை படிங்க அப்படின்றாங்க. சிலபஸ் இல்லாதெல்லாம் படிக்க தேவை. ஓகே. ஸோ அடுத்து 333 என்ன சொல்றாங்கன்னா, 333 தொடர்பாளர் கண்ணே தொடும். இதுல வந்து பொரியும்ன்ற வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? பொரியும்ன்ற வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட தான் வரும். பொரியும் தொடர்பாளர் கண்ணே தொடும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பொருள் என்னன்னா, செல்வம் உழால் அமைவதுதான். நம்ம இதை எதை எடுத்துக்கலாம்னா ஊழல்னு எடுத்துக்கலாம். ஊழல்னு எடுத்துப்போம். எதை வந்து அதிகமா ஊழல் பண்ணுவாங்க? செல்வத்தை, அதாவது பணத்தை தானே ஊழல் பண்ணுவாங்க. நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். நம்ம கண் முன்னாடியே நிறைய அமைச்சர்கள் பண்றதையும் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப வந்து எதை வந்து ஊழல் பண்ணுவாங்க? செல்வத்தை, அதான் பணத்தை. அப்ப பணத்தை ஊழல் பண்றாங்க.
ஓகே, அதை என்ன பண்ணுவாங்க ஹீரோஸ்ல படத்துல, நான் தான் பொறி வச்சு பிடிச்சேன், அந்த அமைச்சர் வந்து அந்த நபர் வந்து ஊழல் பண்ணிட்டான்ற நான் பொறி வச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை வந்து பொறின்னு சொல்லி வந்துடும். இது பொறின்றது மிஸ் ஆயிருக்கு இந்த வார்த்தை, சேர்த்துக்கோங்க. ஸோ பொறி வச்சு நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்லுவார். இன்கம் டேக்ஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாரு, நான் பொறி வச்சு பிடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்லுவாரு, ஊழல் பண்ண அந்த அமைச்சர் என்ன பண்ணுவாரு, ஐயோ எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அதான் தொடர்பாளர் தொடர்பு இல்லாதவன் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, ஐயோ எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை சார். அமைச்சர், ஓ இப்ப நானும் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை சார், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நான் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது என்னன்னா, பொறியும் தொடர்பாளர் கண்ணே தொடும் அப்படின்னா செல்வம் ஊழால் அமைவதுதான். ஸோ இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஊழல் பண்றவங்க செல்வத்தை தான் ஊழல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ஆபீசரே பொறி வச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு அதுக்கு அந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவும் முடிச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா 334 என்னன்னா, போகாதே நாய் பின்ன தாகா தகர். போகாதே நாய் பின்னே தாகா தகர். அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்கன்னா, பகைவனும் வலிய துணைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது ஒண்ணும் கிடையாது, இங்க நாய்ன்றதை எடுத்துக்கோங்க. போகாதே நாய், அப்படி நாய் பின்ன தாகா தகர்ல இந்த நாய் எடுத்துக்கோங்க, இங்க வந்து துணை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, எப்பவுமே நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நாய் குடிச்சா நமக்கு ஒரு துணையா தான் இருக்கும், அதுவும் வலிமையான துணையா இருக்கும். அதாவது வலிய துணை வலிமையான துணையா இருக்கும். ஸோ நம்மளோட பகைவரும் அந்த நாய் இருந்துச்சு நம்ம பக்கம் வரமாட்டாங்க. ஏய் அந்த வீட்டுல டாக் இருக்குடா போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய வீட்டுல எல்லாம் பாப்பீங்களா, பெண்கள் குழந்தைகளுடைய வீட்டுல வந்து இந்த நாய்க்குட்டி வந்து வளர்ப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பாதுகாவலனா இருக்கும், ஒரு துணையா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒரு கார்டியன் மாதிரி வந்து இருக்கும். ஆள் இல்லாத போது குழந்தைகளுக்கும் அந்த பெண்மணிகளுக்கும் ஒரு கார்டியன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ போகாத நாய் பின்ன தாகாதகர்னா, இந்த நாய் வந்துச்சுன்னா வலிய துணை, எனது வலிய துணையா இருக்கும் அந்த டாகிஸ். ஸோ பகைவரும் அந்த நைட்டு நாய்க்கு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க, வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா 335 என்ன சொல்றாங்க, போகாரே நீர்க்குறி தாக புகழ். ஓகேவா, போகாரே நீர்க்குறி தாக புகழ். இது வந்து நீர்க்குறின்றது எடுத்துக்கோங்க. இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல நீச்சல் தெரிஞ்ச உங்களை நான் குதிக்க சொல்றேன். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கு, ஆனா நான் உங்க வந்து அந்த குளத்துல வந்து குதிக்க சொன்னாலும் நீங்க குதிப்பீங்களா? குதிக்க மாட்டோம். குதிச்சா என்ன ஆகும், கை கால் உடச்சுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆயிடும். ஓகேவா, ஸோ அதனால நம்ம குதிக்க மாட்டோம், அங்க வந்து போயிடும். அதான் இதுக்கான அர்த்தமே. ஓகேவா, தமக்கு தாமே துன்பம் தேடா. நமக்கு நாமளே துன்பம் தேடிப்போமா? அதுல வந்து தண்ணியில கிணத்துல குதிக்க சொன்னா நம்ம நீங்க குதிப்போமாங்க? குதிச்சா என்ன ஆகும் நமக்கு தெரியும். அது மாதிரி நமக்கு நாமளே துன்பம் தேடிப்போமா? தேடிக்க மாட்டோம். அதான் இது வந்து சொல்ல வரேன். ஓகே, இது வந்து இந்த பாடவரி படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீர்க்குறின்னு எடுத்துக்கோ. போகாரே நீர்க்குறி, தண்ணியே இல்லாத கிணத்துல குதிக்க சொன்னாலும் நீங்க வந்து குதிக்க மாட்டோம். அந்த மாதிரி நமக்கு நாமளே துன்பத்தை தேடிக்க மாட்டோம் அப்படின்றது சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ இது நம்மளுக்கும் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கும் வந்து செட் ஆகும். எப்படி, டிஎன்பிசி எக்ஸாம் வரப்போகுது, எலெக்ஷன் முடிஞ்சு டிஎன்பிசி எக்ஸாம் வரப்போகுது நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து ஐபிஎல் பாக்குறோம், அப்புறம் போச்சுன்னா உட்காந்து வெப் சீரிஸ் பாக்குறது, படம் பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சுத்திட்டு இருக்கிறது, டைம் வேஸ்ட் பண்றது. இன்னும் சிலபஸே முடிக்கல, இமாலய சிலபஸ் அவ்வளவு இருக்கு, அதையே முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணா என்ன அர்த்தம், நமக்கு நாமளே துன்பத்தை தெரிகிறது அர்த்தம். ஸோ வீடியோ பாக்குற நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ண ஒழுங்கா வந்து சிலபஸை முடிச்சு படிச்சாதான் நமக்கு நாமளே துன்பத்தை தெரியாம நன்மையை தேடுறதா அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்படி வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நீர்க்குறின் போகாரே அப்படின்னா நமக்கு நாமே துன்பத்தை தேட மாட்டோம், நமக்கு நாமளே துன்பத்தை தேடிக்க மாட்டோம். ஏன்னா கிணத்துல குதிக்க மாட்டோம், துன்பத்தை தேடிக்க மாட்டோம், அவ்வளவுதான். இப்போ 336 என்ன சொல்றாங்கன்னா, போமாறு அரியா புலன் மயங்கி ஊர்புக்கு சாமாக்கன் காணாதவாறு. ஓகேவா, என்ன சொல்றாங்க, போமாறு அரியா புலன் மயங்கி ஊர்புக்கு சாமாக்கன் காணாதவாறு. இதுல என்னன்னா, தவறான வழியில் நடத்தல். எப்ப நம்ம வந்து தவறான வழி நடப்போம், உங்களதான் பாக்கிறேன், எப்ப நம்ம தவறான வழியில் நடப்போம், நம்ம அறிவு சொல்றதை கேட்காத போது. அதான் இங்க சொல்றாங்க. சோ புலன் மயங்கி. ஓகேவா, அரியானா அறிவு வந்து வேலை செய்யாம புலன் மயங்குது. புலன் மயங்கினா ஐம்புலன்களும் வந்து போயிடும். நமக்கு தெரியல ஐம்புலன்கள், அந்த மாதிரி அந்த ஐம்புலன்களும் மயங்கி அறிவும் நம்ம சொல்றதை கேட்காம இருந்துச்சுன்னா தவறான வழியில் நம்ம நடப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப இந்த புலன் மயங்கி அரியா அப்படின்னு வந்துட்டாலே தவறான வழியில் தான் நடப்புன்றதை ஞாபகம். ஓகே, ஸோ அப்படியே 337 பாருங்க. அதுவே மகன் அறிவு தந்தை அறிவுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுவே மகன் அறிவு தந்தை அறிவுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மகன் தந்தையை பத்தி பேசுறாங்க, ஒரு அப்பா பையனை பத்தி பேசுறாங்க. குறிப்பாக அறிதல். நம்ம வீட்டுல உடைய எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கோட் வேர்ட் அக்செப்ட்னு சொல்லி வச்சுக்கலாமா,
இந்த பரிதாபங்கள் சேனங்கள்ல கோபி சுதாகர் வந்து கோடோட அக்செப்டட் அப்படின்வாங்க. ஸோ அப்ப தந்தை அறிவு, அதுவே மகன் அறிவு தந்தை அறிவுனா குறிப்பார் அழிதல். நம்ம என்ன பண்றோன்றதை நம்ம அப்பா என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டுடைய எல்லா அப்பாங்களும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் இதான் பண்ண போறான், இதாவது செய்ய போறான்னு சொல்லிட்டு குறிப்பால அறிஞ்சிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, இவன் இதான் பண்றான்றத பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா? அதான் குறிப்பால் அறிதல். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலாம் ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நைட்டே சைன் வாங்காம கரெக்டா ஸ்கூல் கிளம்புறப்ப என்ன பண்ணுவோம், அப்பா ரேங்க் கார்டுல சைன் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம அப்பாங்களுக்கு தெரியும் இவங்க ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் வச்சு இல்லை கரெக்டா வச்சிருக்க சொல்லிட்டு அவங்களும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ ஷார்ட் கட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தந்தை அறிவு, தந்தை அறிவுனா நம்ம அப்பாலாம் என்ன பண்றாங்க, குறிப்பால அறிஞ்சுப்பாங்க. சொல்லணும்னு அவசியமே இல்லை, நம்ம பண்றதை வச்சே குறிப்பால தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்போ குறிப்பால் அறிதல். பிடிச்சி போச்சா? அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. மகன் மறைய தாய் வாழுமாறு, மகன் மறைய தாய் வாழுமாறு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேல வந்து மகன் தந்தையை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? மகன் தந்தையை பத்தி பேசுறாங்க, இங்க மகன் தாயை பத்தி பேசுறாங்க. அதுக்கான பொருள் பாருங்க, பழம்பெருமையால் வாழ்தல். ஓகேவா? நம்ம வீட்லயே நம்மள பெருமையா பேசக்கூடிய ஒரே ஆள்னா நம்ம அம்மா மட்டும் தான். ஓகே, நம்ம அம்மா மட்டும் தான். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமையா பேசுவாங்க. ஏய், என் பையனை பத்தில அப்படி பேசாதீங்கப்பா, என் பையன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என் பொண்ணு எப்படிப்பட்டவன் தெரியுமா, அடடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி பெருமையா பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம அம்மாவா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மகன் மறைய தாய் வாழுமாறு. அப்ப தாய்னு வந்து என்ன அர்த்தம், பெருமை. நம்மளை பத்தி பெருமையா பேசுற ஒரே ஆள் யாருப்பா, அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு டிக்கெட் அடிச்சிடும். எக்ஸாம்ல பார்த்தோன்னே டிக்கெட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்க, இதுல வந்து என்ன பார்த்தோம், தந்தைனா குறிப்பாக அறிதல். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லாமலே நம்ம குறிப்பாலே நம்மளை பத்தி சொல்றாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அம்மா பாத்தீங்க அப்படின்னா நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்க. அதனால சோ பழம்பெருமையால் வாழ்தல். ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்னன்னா 337 கவனிங்க, மச்சேற்றி ஏணி களவு. மச்சேற்றி ஏணி களவுன்னு சொல்றேன். அதுக்கான பொருள் என்னன்னா நம்பிக்கை துரோகம் சொல்றாங்க. இதுல ஏணின்ற வார்த்தையை பிடிங்க. ஓகேவா? ஏணின்ற வார்த்தையை பிடிங்க. என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு குழியில ஒரு பொருள் வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ வந்து அதில் போய் எடுத்துட்டு வரணும் நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட் வந்து, ஏய் நான் உனக்கு வந்து ஏணி போடுறேன்டா, நீ கவலைப்படாது, அந்த குழி உள்ள போயிட்டு எடுத்துட்டு வா, நான் உனக்கு ஏணி போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளும் உள்ள நம்பி உள்ள போவோம். பொருள் எடுத்துட்டு, ஏணி போடுறேன்னு சொன்னீங்க, போடுறாடா மேலே வர அப்படின்னு. பக்கத்துலயே ஏணி இருக்கும். ஏணியா, ஏணிலாம் இங்க எதுவுமே இல்லப்பா, ஏணிலாம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா நம்ம வந்து முன்னேற்றவே விட மாட்டாங்க. இதான் வந்து நம்பிக்கை துரோகம். அதுக்குதான் இந்த ஏணி கதை. ஓகே, ஒரு குழியில ஒரு பொருள் எடுக்க போறோம், ஏணி போறோம்னு சொல்லுவாங்க, நம்மளும் நம்பி உள்ள போவோம். ஆனா பக்கத்துலயே ஏணி வச்சுட்டு ஏணியே போட மாட்டாங்க. ஓகேவா? அப்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஏணி நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 340 கவனிங்க, மதிப்புறத்து பட்டமறு. மதிப்புறத்து பட்டமறு. அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க, கற்றவன் பழியான செயலை செய்தல். கற்றவன் என்ன பண்ணுவான்னா பழியான செயல் செய்வான். எப்ப படிச்சவன் வந்து பழியான செயலை செய்வான், எக்ஸாம் ஹால்ல டாப்பரு என்ன பண்ணுவான்னா ஒழுங்கா படிக்க சொல்ல பேக் பெஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உனக்கு எக்ஸாம் ஹால்ல காட்டுறா வாடான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போவாங்க. ஆனா எக்ஸாம் ஹால்ல படிச்ச பையன் என்ன பண்ணுவான், காட்டலாம் முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப படிச்சவனும் பழியான செயல் செய்வான். ஓகே, ஃபன்னியான ஷார்ட்கட் தான் இதெல்லாம். என்னங்க பண்ண முடியுதா சொல்லுங்க, ஏதாவது ஃபன்னியான ஷார்ட்கட் போட்டு போக வேண்டியதான், எக்ஸாம் ஹால்ல பார்த்தா அடிச்சுட்டு போறோம். ஓகேவா? ஸோ படிச்சவனும் பழியான செயல் செய்வான் எப்ப அவன் அந்த பேப்பரை காட்டாத போது. அப்ப பட்ட மறுப்பையெல்லாம் காட்ட மறுப்பான். எதை, அவனோட எக்ஸாம் பேப்பரை ஆன்சர் ஷீட்டை காட்ட மறுப்பான். பட்டமறு காட்டமறு அப்படின்னு சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மதிப்புறத்து பட்டமறு அப்படின்னா கற்றவனும் பழியான செயலை செய்த. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க, 341 என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதியம் போல் பன்மீனும் காய்களவாகும் நிலா. இது வரைக்கும் நம்ம நிலான்னு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, இங்கதான் நிலான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அது மாதிரி நிலான்னு வந்துட்டாலே நமக்கு ஒரு தனி சிறப்பு தான். நிலான்னு வந்துட்டாலே நமக்கு ஒரு தனி சிறப்பு தான். அதே இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மாண்புடையார் சிறப்பு, அதாவது மாண்புடைய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது மதியம் போல் பன்மீனும் காய்களவாகும் நிலா. நிலானாலே ஒரு தனி சிறப்பு தான். கரெக்டா இல்லையா? சந்திராயன் 1, 2, 3 சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டோமா இல்லையா? சந்திராயன் 3 தான் சவுத் போல்ல தென்துருவத்தை போயிட்டு முதல்ல இந்தியா தரையிறங்கி ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி அது நமக்கு ஒரு தனி சிறப்பு, இந்தியாவுக்குனாலே ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுவும் மாண்புடையார் சிறப்பு, மாண்புடையார் சிறப்பு. முடிஞ்சா? நெக்ஸ்ட் கவனிங்க, 342 என்ன சொல்றேன்னா, மயில் போலும் கல்வர் உடைத்து. மயில் போலும் கல்வர் உடைத்து. அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க, மயில் போன்ற கல்வர். அப்ப இதுலயும் மயில் இருக்கு, இதுலயும் மயில் இருக்கு, கல்வர் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் கல்வர் இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்ல, அதுலயே இருக்கு. கொஸ்டின் பேதை நட்புன்னு எங்க பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ஓகேவா? மயில் போலும் கல்வர் உடைத்து
மயில் போன்ற கல்வ கொஞ்சம் போச்சா. 343 கவனிங்க. மரம் குறைப்ப மண்ணா மயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சார் மயிர்லாம் சொல்றாங்க? கெட்ட வார்த்தைலாம் இல்லைங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா கவனிங்க. மரம் குறைப்ப மண்ணா மயிர், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னதான் மரத்தை வெட்டக்கூடிய மர வெட்டியா இருந்தாலும் அந்த மர வெட்டியை வச்சு நம்மளால முடி, அதான் மயிர்னா முடின்னு அர்த்தம். ஸோ அந்த முடி வந்து நம்மளால கட் பண்ண முடியாது, திருத்த முடியாது. மர வெட்டியை வச்சு எங்கேயாச்சும் முடி கட் பண்ண முடியுமா? அதான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி என்னதான் நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் அந்த படிச்ச வச்சு அது கூட இருக்கிற பணத்தை வச்சு யாருக்கும் உதவி பண்ணணும், யாருன்னா ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணாம எல்லா பணத்தையும் நீங்களே வச்சீங்கன்னா அது வேஸ்ட் தான். நீங்க படிச்சிருந்தாலும் வேஸ்ட் தான், பணத்தை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதான் மண்ணா, அதான் மரம் குறைப்ப மண்ணா மயிர். மரம்னா அந்த மரம் வெட்டியை வச்சு மயிரை வந்து இது பண்ண முடியாது, அதாவது முடி வந்து கட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் நீ என்னதான் படிச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா பணத்தாசை கொண்ட படித்தவன் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. 344 கவனிங்க. மரத்தின் கீழ் ஆகா மரம்ன்றாங்க. மரத்தின் கீழ் ஆகா மரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே எத்தனை மரம் இருந்தாலும் அந்த ஆலமரம் தான் பெருசா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க மன்னரோட சிறப்பை பத்தி பேசுறாங்க. மன்னர் வெளியிடக்கூடிய அந்த அரசாணை தான் பெருசு, மற்றபடி அமைச்சர்கள் வேற யார் சொன்னா அந்த அரசாணை எல்லாம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரோட சிறப்பை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? மரத்தின் கீழ் ஆகா மரம், அரசாணையும் பிறராணை, மன்னரோட ஆணைதான் பெருசு, மற்றதெல்லாம் சின்னதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 345 கவனிங்க. மறையார் மருத்துவருக்கு நோய். மறையார் மருத்துவருக்கு நோய்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கேயும் மறையார்னு இருக்கு, இங்கேயும் மறையார்னு இருக்கு. இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். இருந்தாலும் அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். இந்த பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கறோம்னா நம்ம உடம்புல என்ன நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிடுவார், அதை வந்து மறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம மனசுல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்லிடணும், அதை வந்து மறைக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது பரிபவரிடம் மறைக்காதீங்க. பரிபவரிடம் மறையார்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்லாம இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுங்க, அதை மறைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப மறையான்றதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். இருந்தாலும் இதுக்கான பொருளையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? மருத்துவருக்கு நோய். டாக்டர்கிட்ட போய் நமக்கு என்ன பிரச்சனை சொன்னா இந்த பிரச்சனை, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, டேப்லெட் சாப்பிடுங்க, இந்த ஆபரேஷன் பண்ணா சரியிடும் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த நோய் இருக்கிறது நம்ம கிட்ட டாக்டர் வந்து மறைக்க மாட்டாங்க, இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க மனசு எந்த பிரச்சனை அதை சொல்லிடுங்க, அதை மறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் வந்து பரிபவரிடம் மறையார், சொல்லாம இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க பாருங்க 346 என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்றதன் பாற்றேம்பால் நன்று. ஓகே, அதுக்கான பொருள் என்னன்னா தெளிவும் செயலும் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது வந்து நம்ம என்ன எப்படின்னா பாற்றேம்பால்னா பாலுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம போடக்கூடிய அந்த பால், அதாவது பால், டீ, பூட்ஸ், ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த பால் வந்து மற்றவங்க எப்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம தெளிவா பிளான் பண்ணி அந்த டீயை போடுறது தான். ஓகேவா? அந்த பாலுக்கு எவ்வளவு தண்ணி கலக்கணும், அது வந்து எப்போது நம்ம சிம்மில் வைக்கணும், எப்போது அதை கொதிக்க வைக்கணும், எவ்வளோ சக்கரை போடணும், எவ்வளோ பூஸ்ட் போடணும், ஹார்லிக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அந்த மிக்சிங்லாம் நம்ம தெளிவாக பண்ணாதான் மற்றவங்க நம்ம போடக்கூடிய அந்த பால், டீ, அதாவது அந்த பாலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மற்றதன் பாற்றேம்பால் நன்று. நம்ம போடக்கூடிய அந்த பாலை மற்றவங்க எப்போ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம தெளிவாகவும் பயங்கரமாகவும் அந்த செயலை செய்யும் போது, அதை பண்ணும்போது சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 347 என்ன சொல்றாங்கன்னா, மன்றஞ்சு வாருக்கு பரிகாரம் யாதொன்றும் இல்லை. அது மன்றஞ்சு வாருக்கு பரிகாரம் யாதொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன வச்சுக்கலாம்னா, இது வந்து நஞ்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம். நஞ்சை தூக்கிட்டு நஞ்சுன்னு வச்சுக்கோங்க. மனசு ஃபுல்லா நஞ்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கெட்டதே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மனசு ஃபுல்லா நஞ்சு வச்சு மற்றவங்க கெட்டதே பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடைசி டைம்ல என்னதான் நம்ம பரிகாரம் பண்ணாலும் அவங்க அழிஞ்சுதான் போவாங்க. ஓகேவா? நீங்க என்னதான் கெட்டது பண்ணிட்டு பரிகாரம் பண்ணா சரியாடுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் நீங்க அழிஞ்சுதான் போவீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மன்றஞ்சுன்னு வந்துருது. இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணாலும் கண்டிப்பா அவங்க அழிஞ்சுதான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கெட்டது பண்ணா பரிகாரம் பண்ணாலும் அவங்க அழிஞ்சுதான் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மன்றஞ்சி. ஓகே, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 348 கவனிங்க. மன்றத்து மையல் சேர்ந்தன்று அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழோனை கண்டால் பயம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஷார்ட்கட் போல அர்த்தத்துமே நான் சொல்லிடுறேன். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, மன்றத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, பித்து பிடிச்சவங்க, அதாவது லூஸ்தனமா பண்ணிட்டவங்களை பார்த்து எப்படி அஞ்சு பயந்து போயிடுவாங்களோ அதே மாரி சான்றோர்களும் தனக்கு கீழே அவர்களை கண்டு பயந்து போயிடுவாங்க.
ஓகேவா. சான்றோர்களும் தமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை பார்த்து பயந்து விலகிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ கீழனை கண்டால் பயம் யாருக்கு? சான்றோருக்கு. அதே மாதிரி மன்றத்தாருக்கு பித்து பிடிச்சவங்க பார்த்து பயம் இருக்குமா? அதான் மன்றத்து மையல் சேர்ந்தற்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட்கட்ல ஜஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. சோ லாஸ்ட் 2 தான் கவனிங்க. 340 கவனிங்க. மனைமர மாயா விருந்துன்னு சொல்றாங்க. மனைமர மாயா விருந்து. அது மாயா விருந்து இல்லையா, பாயா விருந்துன்னு மாத்திருங்க. ஓகேவா. என்னது மாயா விருந்து இல்ல, அது பாயா விருந்து. பாயா விருந்து நம்ம எப்ப போடுவோம் அப்படின்னா நம்ம உறவினர்களுக்கு போடுவோம். அதுவும் நமக்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உதவிய உறவினர் சொல்றாங்கல்ல. சோ உதவும் உறவினர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சும்மா கூப்பிட்டே வெறும் இட்லி தோசை பூரின்னு போடாம பாயா விருந்தே போடணும்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப பாயா விருந்து எப்ப போடும்? உதவும் உறவினர்களுக்கு. சோ அடுத்து 350 கவனிங்க. சோ லாஸ்ட் இந்த வீடியோட லாஸ்ட் இது. சோ 350 என்ன சொல்றோம் அப்படின்னா மாக்காயத்து தன்மேல் குணில் கொல்லுமாறு. இந்த குணில்ன்றத இது வந்து அணில்னு மாத்திருங்க. ஓகேவா. அணில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொன்னுட்டாங்களாம். அணில கொல்லுமாறு, அணில கொன்னுட்டாங்களாம். ஏன்டா கொன்ன அணில அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, டேய் சும்மாறா, அது எங்க வீட்டுல உடைய காய்கறிகளையும் செல்வத்தை எடுத்துட்டு போயிடுச்சுரா, அதுக்காகடா கொன்ன, அட முட்டா பயலு அப்படின்னு சொல்லுவோம். அணில கொன்னா முட்டா பயல் தான் சொல்லுவோம். சோ அதான். அப்ப அணில் கொல்லுமாறு ஏன்டா கொன்னு கேட்டா, எங்க வீட்டுல உள்ள செல்வத்தையும் காய்கறி எடுத்துட்டு போய் இதை பண்ணிருச்சுரா, அதனால கொன்னுட்டேனான்றாங்க. அட முட்டா பயலு. அப்ப அறிவற்றார் செல்வம், அறிவற்றார் செல்வம் அணிலை கொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஓகேவா. சோ இதோட நமக்கு பார்ட் 2 வீடியோ இது வரைக்கும் நம்ம 301 இருந்து 350 வரைக்கும் 2 பார்ட்ல பார்த்திருக்கோம். ஓகேவா. சோ பார்ட் 3 வீடியோல 351 இருந்து 375 வரைக்கும் பார்த்துருவோம். ஓகேவா. சோ இவ்வளவுதாங்க வந்து பழமொழி 400 ஈஸியா அடிச்சு நோட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ஒரு வாட்டி அந்த கீவேர்டு பார்க்க போறோம், அடிச்சு நோட்டு போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல சோ அடுத்த பார்ட்ல வந்து சந்திக்கிறேன். சோ இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த ஒரு சூப்பர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.